உணவு பழக்க வழக்கங்கள் மூலம் முடக்குவாதம் நோயை எப்படி போக்குவது என்பதை பற்றி நமக்கு சொல்ல வருகிறார் டாக்டர் அருண். இன்னைக்கு நம்ம ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முடக்குவாத நோயை எப்படி இயற்கையான வழிமுறைகளில் சரி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். முதல்ல முடக்குவாதம் அப்படின்னா என்ன அப்படின்னா, சாதாரணமாக எல்லாருக்குமே மூட்டுகளில் வலி ஏற்படும். ஒன்று எலும்பு தேய்மானத்தினால வரலாம், இல்லைனா ஏதாவது அடி ஏற்படுறதுனால வரலாம், அல்லது தசை பிசகல்னால வரலாம். இது இல்லாமல் முடக்குவாதம் சொல்லக்கூடிய ஒரு நோய் வந்துட்டு எந்தவித காரணம் கண்டறியப்படாமல் நம்மளுடைய மெயினாக சின்ன சின்ன மூட்டுகள், அதாவது கை ஜாயின்ஸு, கால் ஜாயின்ஸ், மெயினாக கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மெட்டாகார்பல் ஜாயின்ஸில் வரக்கூடிய ஒரு பிரத்யேகமான நோய். இதற்கான காரணங்கள் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இதை வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னால் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சோரியாசிஸ், எக்ஸிமா அந்த வகையில் வரக்கூடிய ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ். இது வந்துட்டு எதனால் ஏற்படுதுன்னா, நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ஆரோக்கியமான மூட்டு செல்களை வெளியிலேருந்து வரக்கூடிய கிருமியாக நினச்சி தன்னைத்தானே அழிக்கிறதுனால் வரக்கூடிய ஒருவித சுய எதிர்ப்பு நோய். இதற்கு பிளட் இன்வெஸ்டிகேஷன் பார்த்தோம்னா ஒரு ஏஎஸ்ஓ டைட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன், அதாவது இஎஸ்ஆர், எரித்ரோசைட், அதாவது நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய இரத்த சிவப்பணுக்கள் வந்து அதிகமாக செடிமெண்ட் ஆகிறத வச்சு நம்ம வந்து அது ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். மெயினாக இதற்கான சிம்டம் வந்து இன்னொரு வகையில் வெளிப்படும். என்னென்னா, காலையில் எழுந்திரிக்கும் பொழுது ஏர்லி மார்னிங் ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அதிகாலை விரைப்புத்தன்மையும் அதிக வலியும் நம்மளுடைய சின்ன ஜாயின்ஸ்களில் அதிகமாக ஏற்படும். இதை ஆரம்ப காலத்துலேயே நம்ம கண்டுபிடிச்சி சரி செய்யாமல் விட்டோம் அப்படின்னா, நாட்கள் ஆக ஆக இந்த கைகள் வந்து செயல்பட முடியாமல் ஒரு முடங்கி போக நிலைமையை கூட அடைஞ்சிரும். இதனால தான் இதை நம்ம முடக்குவாதம் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு நவீன மருத்துவத்தில் பார்த்தோம்னா, இதுக்கு ஸ்டீராய்டுன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் ரிலீஃப், தற்காலிக நிவாரணம் தான் இருக்குது. இது மிகவும் தப்பான விஷயம். ஏன்னா இப்போ நம்ம ஆரம்பத்தில் ஸ்டீராய்டு எடுத்து பழகிட்டோம்னா கொஞ்ச நாள் கழித்து விட்ட பிறகு ஒரு ரொம்ப அதிகபட்ச அளவில் முன்னாடி இருந்ததை விட 200 மடங்கு அதிகமான அளவில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாதிப்பான காரணி, சைடு எஃபெக்ட் அதிகம் நிறைந்தது. அப்படி இருக்கும்போது எப்படி தான் சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, காரணமே கண்டறியலை. உனக்கு கிருமியாக இருந்தால் ஆன்டிபயோட்டிக் எடுத்து சரி பண்ணிடலாம், காரணம் இல்லையே அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய செல்களை பக்குவப்படுத்தணும். நோய் எதிர்ப்பு சக்தியினுடைய உண்மையான நிலையை வந்து அதை தன்னைத்தானே உணர வைக்கணும். இதுக்கு 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று உள்ளே தரக்கூடிய செல்களுக்கான பயிற்சி, ரெண்டாவது வெளியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தசை வழியாக உள்ளே போய் செல்களுக்கான வெளிப்புற பயிற்சி. அதாவது பயிற்சி தான், செல்களுக்கு தரக்கூடிய பயிற்சி மூலமாக மட்டும்தான் இதை கம்ப்ளீட்டாக சரி செய்ய முடியும். அதற்கு அடுத்ததான் மூளைக்கு பயிற்சி, கட்டுப்படுத்தக்கூடிய ஆர்கன். ஒன்று நம்ம ஹார்ட்வேர், அந்த பாதிக்கப்பட்ட பகுதிக்கு பயிற்சி தரோம். ரெண்டாவது கட்டுப்படுத்தக்கூடிய சாஃப்ட்வேருங்கிற பிரெயினுக்கு பயிற்சி தரோம். அந்த வகையில் நம்ம பாதிக்கப்பட்ட உறுப்புகளுக்கு உள்ளே எப்படி பயிற்சி தருது அப்படின்னா, மூட்டுகளில் இருக்கக்கூடிய செல்களுக்குன்னு பிரத்யேக டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சரில் ஆக்ட் பண்ணக்கூடிய அற்புதமான மூலிகை எதாவது கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, தழுதாழை, வாத நாராயணன், இந்த முடக்கற்றான், இந்த 3 மூலிகைகளுக்கும் மிக அற்புதமான செய்கை என்னென்னா, மற்ற செல்கள் ஆக்ட் பண்ணுறதை விட எலும்புகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய மூட்டு செல்களில் பிரத்யேகமாக ஆக்ட் பண்ணி அதனுடைய டிஎன்ஏவை வலுப்படுத்தும் அப்படிங்கிறது ஒரு பிரத்யேகமான ஆய்வு. அப்படி இருக்கும் பொழுது தழுதாழை, முடக்கற்றான், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா, அதாவது பொடி செஞ்சு டெய்லி காலையில் 2 டீஸ்பூன் அளவு வெறும் வயிற்றில் 1 கப் சூடான நீரில் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா, இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் முடக்குவாதம் வந்த பிறகு கூட சரி பண்ணிக்கலாம். இதற்கு அடுத்ததாக நோய் எதிர்ப்பு சக்தியை தன்னைத்தானே பழகிறதுக்கான ஒரே காரணி மூளையிலேருந்து வரக்கூடிய சிக்னல்ஸை சரி பண்ணுறது. இதற்கு உதவக்கூடிய அற்புதமான மருந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பிரம்மி, கசகசா, வல்லாரை, இந்த 3 விஷயங்களையும் உணவில் எந்தவித வல்லாரை வந்துட்டு இப்போ வடையாக கூட வல்லாரை வடகம், அதாவது துவையல், அந்த மாதிரி விஷயங்களை கூட சாப்பிட்லாம். இல்லைனா டெய்லி அதை பொடி பண்ணி சாதாரண கூட சாப்பிட்லாம். உணவில் எப்படி வேணாலும் ஒரு சின்னதாக நம்ம இட்லி பொடியாக கூட தொட்டுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துகிட்டு வந்தோம்னா மூளையிலேருந்து வரக்கூடிய சிக்னல் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் 60% இருக்குது. இதற்கு அடுத்தபடியாக மனசை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதும் அந்த சிக்னல் டெலிவரி ஆகிறதுக்கான ஒரு அற்புதமான காரணி, நல்ல சிக்னல் டெலிவரி அற்புதமான காரணியாக இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக வெளிப்பிரயோகமாக என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய செல்கள், அதாவது பாதிக்கப்பட்ட மூட்டு செல்களுக்கு மேலே, அந்த ஜாயின்ஸுக்கு மேலே நம்ம பிண்ட தைலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குங்குலியம் இதெல்லாம் சேர்ந்த ஒரு ஆயிலை நம்ம தொடர்ச்சியாக யூஸ் பண்ணிட்டு வந்தோம். தேய்ச்சி காலையிலையும் இரவும் ஒரு 15 நிமிஷம் மசாஜ் மாதிரி பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா, அது வெளியிலேருந்து உட்புறமாக ஊடுருவி சென்று அந்த பாதிக்கப்பட்ட செல்களினுடைய டிஎன்ஏவை உடச்சி
நம்மளுடைய செல்களுக்கு வந்துட்டு ஒரு உதவக்கூடிய வகையில், அது கிருமி இல்லாத வகையில் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை பழக்கப்படுத்தக்கூடிய தன்மையோடு இருக்குது அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஆய்வாக இருக்குது. அந்த வகையில் நம்ம பிண்ட தைலத்தை நம்ம தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வெளியிலேருந்து வர, அதை வலி அதிகபட்சமாக இருக்கும்போது யூஸ் பண்ணால் கம்ப்ளீட்டாக வலியும் குறையும், இந்த செல்களும் பக்குவமாகி மற்ற இடங்களுக்கும் பரவாமல் மிக ஆரோக்கியமான தீர்வாக இருக்கும். ஸோ இதற்கான தீர்வு நம்ம கையில் தான் இருக்குது. எவ்வளோ கோடி ரூபா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மில்லியனியராக இருந்தாலும் சரி, இதற்கான மருந்துகள் உலகத்திலே இல்லை. இயற்கையாக கிடைக்கக்கூடிய மூலிகைகள் மட்டும்தான் இதற்கான அருமருந்து. அப்படி இருக்கும் பொழுது அஞ்சரைப்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன மூலிகைகளை, அந்த வகையில் சமையல் அறையில் பயன்படுத்தக்கூடிய சின்ன சின்ன மூலிகைகள் மூலமாகவே இது சரியாகும். அப்படிங்கும் பொழுது இதை ஏன் வளர விடுவானே? தொடர்ச்சியாக நம்ம கிடைக்கக்கூடிய மூலிகைகளை பாதுகாத்து வச்சுக்கிட்டு, பொடி பண்ணி வச்சுக்கிட்டு, தழுதாலை, முடக்கற்றான், வாதநாராயணன் இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ச்சியாக உணவில் சேர்த்துக்கிட்டு, ப்ரிவென்டிவ் மெடிசனாக இந்த ஆயிலை வாங்கி வச்சுக்கிட்டு, தொடர்ச்சியாக நம்ம கைகளுக்கு வேலையும் கொடுத்துக்கிட்டு, காலையில் வாக்கிங் போகிறது, மனசு சந்தோஷமாக வச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை கீப்பப் பண்ணிக்கிட்டு, ஆயில் ஃபுட்டை குறைச்சிக்கிட்டு, நம்மளுடைய ஹைட்டுக்கு கரெக்டான அளவில் நம்ம வெயிட்டை வச்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக 100% இந்த முடக்குவாத நோயை இயற்கையாக வந்த பிறகு சரி பண்ணதை விட வராமல் தடுத்துடலாம். அப்படிங்கும் பொழுது மிக அற்புதமான ஒரு ஆரோக்கியமான மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ கையிலே தீர்வு இருக்கும் பொழுது நம்ம அதை தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்லை. இந்த நோயை சரி பண்ணக்கூடிய டாக்டர் ஈச் அண்ட் இண்டிவிஜுவல், அதாவது ஒருத்தருமே இந்த நோயை சரி பண்ணக்கூடிய டாக்டர் தான் அப்படிங்கிறது எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். நன்றி. நாளை மேலும் ஒரு நோயை எப்படி இயற்கையாக சரி பண்ணுறதை பற்றி பார்ப்போம். சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.